أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மக்கள் மேடை இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நபி வழி திருமணத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது பெற்றோர்களா இளைஞர்களா என்கின்ற இந்த தலைப்பில் நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய விவாதம் துவங்க இருக்கிறது. சென்ற ரமலானில் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியை நாம நடத்தினோம். ஏராளமான மக்களிடத்திலே நல்ல பயனுள்ள விதத்திலே இறைவன் அமைத்து தந்திருந்தான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நாம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நபி வழி திருமணத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது பெற்றோர்களா இளைஞர்களா என்கின்ற இந்த விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் தலை சிறந்த தலைவராகவும் மனித குலத்தினுடைய சிறந்த வழிகாட்டியாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான வழிகாட்டியாக இருந்துள்ளார்கள். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியிடத்திலே அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணங்களை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று அழகான வழிகாட்டுதலை சொல்லி தந்திருக்கிறார்கள். நபி வழி என்ன, எவ்வாறு நாம் நடக்க வேண்டும், குர்ஆன் எதை சொல்லுகிறது, எவ்வாறு திருமணம் நடத்தப்பட வேண்டும், மகர் எவ்வாறு கொடுக்கப்பட வேண்டும், வரதட்சணை என்பது இல்லை, இஸ்லாம் சொல்லி தந்த காட்டி தந்த வழிமுறையில் திருமணங்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க, திருக்குர்ஆன் போதித்திருக்க, அதற்கு மாற்றமாக இஸ்லாமியர்களிடத்திலே ஏராளமான பிதுஅத்துகள் நிறைந்து இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. கேட்டால் இது முன்னோர்களுடைய வழி, இது காலம் காலமாக நாங்கள் செய்து வருகிறோம் என்று தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணங்களை எல்லாம் அங்கீகரித்தார்களா? திருக்குர்ஆன் அங்கீகரித்திருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இது மாதிரியாக நடத்தப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் விவாதிப்பதற்கு தான் இந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பலதரப்பட்ட மக்கள் வந்திருக்கிறார்கள், பல மாவட்டங்களில் இருந்து. நபி வழி திருமணத்திற்கு தடையாக இருப்பது பெரிதும் காரணம் பெற்றோர்களே என்று விவாதிக்க பெற்றோரின் தரப்பில இருந்து ஏராளமான பேர் வந்திருக்கிறார்கள். இல்லை இல்லை, இளைஞர்கள் தான் இதற்கு காரணம், அவர்கள்தான் இந்த நபி வழி திருமணத்திற்கு தடையாக பல கட்டமான காரியங்களை செய்கிறார்கள், பெற்றோர்கள் அந்த அளவுக்கு காரணம் இல்லை என்று விவாதிப்பதற்காக இளைஞர்கள் சார்பாக ஏராளமான பேர் வந்திருக்கிறார்கள். சிறப்பு விருந்தினர்களாக முஹ்சின் அவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய செயலாளர் வந்திருக்கிறார்கள். முகமது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மேலாண்மை குழு உறுப்பினர் வந்திருக்கிறார்கள். அப்துல் ரஹீம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய தணிக்கை குழு தலைவர் வந்திருக்கிறார்கள். முகமது யாசிர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில செயலாளர் வந்திருக்கிறாங்க. இவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இந்த நபி வழி திருமணங்கள் நடத்தப்படுவதற்கு எது தடையாக இருக்கிறது, யார் தடையாக இருக்கிறார்கள், எதன் காரணமாக இது மாதிரியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைக்கு அப்பால் நடைபெறுகிற திருமணங்கள் எதன் காரணமாக நடைபெறுகிறது என்பதனை விவாதிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இப்போது நம்ம இடத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். நபி வழி திருமணங்கள் என்பது ஒரு முஸ்லீம் ரசூலுல்லாஹ்வை தான் பின்பற்ற வேண்டும். திருக்குர்ஆன் அப்படிதான் நமக்கு வழிகாட்டி தருகிறது. ஆனால் இன்றைக்கு நபி வழி திருமணங்கள்
நடைமுறைப்படுத்துவதில் ஏராளமான சிக்கல்கள் இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அதுக்கு பெற்றோர் காரணம், பிள்ளைகள் காரணம் அப்படின்னு சொல்லி இரண்டு தரப்பினரும் ஒருவர் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லிக் கொள்கிறார்கள். சில இடங்கள் இமாம்கள் காரணம், மக்கள் காரணம், இப்படியெல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் முதல்ல பெற்றோர்கள் தான் காரணம் என்று உங்கள் தரப்பில் உள்ள வாதம், அது சம்பந்தமா என்ன சொல்ல வர்றீங்க? முதலாவதாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபி வழி திருமணங்களில் அதற்கு பெரும் தடையாக இருப்பது பெற்றோர் தான் அப்படின்னு பேச வந்திருக்கிறோம். இன்றைக்கி திருமணங்களை முடிவு செய்யக்கூடிய இடங்களில் பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க. அப்படி முடிவு செய்யக்கூடிய பெற்றோர்கள் எதை அடிப்படையாக வச்சு இன்றைக்கி திருமணங்களை பண்ண பார்க்குறாங்கன்னா, நம்ம பிள்ளைய நம்ம நல்லா படிக்க வச்சுருக்கிறோம், நல்ல வேலைக்கு போகிறான், நல்ல மதிப்பில் இருக்கிறான், அப்போ 4 பேர் மதிக்கும்படியாக 4 பேர் நம்மை பற்றி மெச்சி பேசுகிறோம் அப்படின்ற நிலையில் பிள்ளைகளுக்கு நல்ல ஆடம்பரமாக தடால் புடால்னு கல்யாணம் பண்ணணும். நம்ம எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம், எந்த வழிமுறை நமக்கு போதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம் அறியாது இந்த உலக பார்வைக்கு, உலக தேவைக்கு நம்ம இதை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நபி வழியை மீறக்கூடிய மக்களாக பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அதற்கு நம்ம நிறைய உதாரணங்கள் இருக்கலாம். நபி வழின்னா என்ன சொல்றீங்க? நபி வழி அப்படின்னும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எளிமையான திருமணங்களில் தான் அல்லாஹ் அதீதமாக பரக்கத் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய பரக்கத் நிறைந்த திருமணங்கள் எதுனா எளிமையான திருமணம் தான். அந்த திருமணங்கள் அதீத தடைக்குள்ளாக்கப்படுறது பெற்றோர்களால் தான். நம்ம தௌஹீது வளர்ச்சியை பற்றி பேசுகிறோம், தௌஹீது நபி வழியுடைய திருமணங்களை அதீதமாக ஆதரிக்கிறதுன்னு பேசுகிறோமா இல்லையா? இந்த மாதிரியான புரட்சிகள் இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் வந்ததுக்கு காரணமே இளைஞர்கள் நபி வழியில் திருமணம் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்ததுனால தான். ஒரு 30 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா எளிமையான திருமணம் பற்றி பேசக்கூடிய நடைமுறைகள் இல்லவே இல்லை. ஏன்னா அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்த அந்த அறிவு சார்ந்த விஷயம் அப்படி தான் இருந்துச்சு. இளைஞர்கள் நபி வழியில் நம்ம திருமணம் பண்ணணும், நம்ம நபி வழியை பின்பற்றினாதான் நாம் நேர்வழியை பெறுவோம் அப்படின்ற சிந்தனை வந்ததுனால தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி இளைஞர்கள் கிடையாதா? அப்போ அந்த இளைஞர்களுக்கு மத்தியில் இருந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படி இருந்துச்சு. ஓ, நம்ம இளைஞர்களுக்கு மத்தியில் நாம ஊட்டின அந்த நபி மார்க்க பற்றும் மார்க்கத்தினுடைய வழிமுறையும் அவங்களுக்கு முன்னறிந்த அந்த மக்களுக்கு ஊட்டப்படலை. அப்படி வந்த வழிவகை பெற்றோர்கள் எப்படிப்பட்டவங்களாம் மாறி போனாங்க நம்ம பார்த்துருக்கலாம். நிறைய திருமணங்கள் நமக்கு தெரிந்து எத்தனையோ இளைஞர்கள் தங்களுடைய பெற்றோர்களை எதிர்த்துக்கிட்டு எளிமையாக தான் பண்ணுவேன், நம்மளே அறிந்திருக்கிறோமா இல்லையா? எத்தனையோ தவி சகோதரர்கள் எளிமையான திருமணத்தை நான் பண்ணுவேன், என் பெற்றோர் எவ்வளவு அதை முன்னின்று அவங்க அந்த திருமணத்திற்கு செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறாங்க, கட்டாயமா இருக்கிறாங்க. பெற்றோர்கள் அதுக்கு பெற்றோர்கள் அவர்கள் தடையா இருக்கிற பட்சத்தில் தான் அந்த நிலைகள் நடக்குது. அவங்கள்ட்ட கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நபி வழி திருமணம் அப்படின்னாலே அதில் மெயின் என்ன அப்படின்னாக்க மகர் தான் மெயின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி காட்டி கொடுத்தாங்க அப்படின்னா, எளிமை ஒரு புறம் இருந்தாலும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மகர் என்று சொல்லக்கூடிய மணக்கொடை. இப்போ மகர் தான் நபி வழி திருமணத்தோட பேஸே. அல்லாஹ் கூட திருமறை குர்ஆனில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, பெண்களுக்கு அவர்களுடைய மணக்கொடைகளை மனம் கொடுத்துருங்க, அவங்களாம் மனம் கொடுத்தா வாங்கிக்கங்க, தாராளமாக மணக்கொடை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஒரு நபித்தோழர் திருமணம் முடித்த அந்த கோலத்தோட வரும்பொழுது என்ன கேட்குறாங்கன்னா, திருமணம் என்ன இந்த மாதிரி உடம்புல நறுமணம் பூசியிருக்கிறீங்கன்னா திருமணம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மகர் எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்றத தான் அவங்க கேள்வியாக முன்வைக்கிறாங்க. அப்போ மகர் தொகையை கேட்டு பெறக்கூடிய இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா, இப்போ சொன்னாங்கல்ல முடிவு செய்கிற இடத்துல பெற்றவங்க தான் இருக்கிறாங்கன்னு. அப்போ மகர் தொகையை கேட்கக்கூடிய இடத்துலையும் என் பொண்ணுக்கு இவ்வளவு வேணும், நான் சொல்றது பெண்ணை பெற்ற பெற்றோர்களை பற்றி பேசுகிறேன். அப்போ அவங்க இதை கேட்டு வாங்குறாங்களான்னா கேட்டு வாங்குறது கிடையாது. என்னோட பெண்ணுக்கு இவ்வளோ மகர் வேணும், ஒரு 10 சவரன் கொடுங்க, அதில் கவனம் செலுத்துறது இல்லை. மாறா போய் மணமகன் வீட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, பையனுக்கு மாமியார் இருக்கா,
கூட நாத்தனார் யாருன்னா இருக்கிறாங்களா? அதெல்லாம் ஏன் கேக்குறாங்க? போனா கொஞ்சம் பிக்கல் பிடுங்கல் இல்லாம வாழலாம்ல, இல்லைன்னா கொஞ்சம் சிக்கல்லாம் வரும்ல, அந்த மாதிரி ஆகுன்றது. பொண்ணு சேஃபா இருக்குமா, பாதுகாப்பா இருக்குமா, இவங்களோட கவலை அப்படி. நாத்தனார்லாம் இருக்கா இதெல்லாம் விசாரிப்பாங்களே ஒழிய, என்னுடைய பெண் இது மகர்ன்றது பெண்ணோட உரிமை, இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கிய உரிமை. உரிமையை நம்ம ஃபோர்ஸா கேட்கறதுக்கு எல்லா விதமான அதிகாரம் இருந்தாலும் இவங்க எங்க கவனம் செலுத்துறாங்கன்னா அங்கதான் செலுத்துறாங்க. இதுக்கு காரணம் யாரு? பெத்தவங்க தான். பெத்தவங்க தான் காரணம். ஆமா, மத்தவங்க காரணம் கிடையாது. பெண்கள் ஒரு சில பெண்கள், மார்க்கம் அறிந்த பெண்கள் கூட மகரை கேட்பதற்கு முன் வந்தாலும் பெத்தவங்க பயமுடுத்துவாங்க, ஓவரா வாய் பேசாத, இதெல்லாம் பகிரங்கமா கேட்டா நாளைக்கு யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், உனக்கு மாப்பிள்ளை கிடைக்காது, இது மாதிரி பயமுடுத்தி அவர்களுடைய மார்க்கம் தெரிந்த பெண்களை கூட மட்டம் தட்ட அச்சமூட்டக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இன்னும் சொல்லுவாங்க, பெண் யாரும் பொண்ணு கேட்டு வர மாட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் வாய் துடுக்கா பேசக்கூடாதுமா. ஓ, அந்த மாதிரி. ஆமா, ஆனா அது உண்மையான்னு கேட்டா கிடையாது. கிடையாது. இந்தியாவுல பொண்ணு கிடைக்காம பல பேர் முரட்டு சிங்கிளா இருக்கிறாங்க, புள்ளி விவரம் சொல்லுது, நம்ம சும்மா சொல்லல. அப்படியா? சிங்கிளா இருக்கக்கூடிய இளைஞர்களோட எண்ணிக்கையை சிங்கத்துக்கே இப்ப பொண்ணு கிடைக்காம நிறைய பேர் கல்யாணம் நிலை தெரியுமில்ல, 20 வயசு நிலை தெரியுமில்ல, அண்ணது சிங்கத்துக்கே பொண்ணு கிடைக்கல. தலைவா, நான் சொல்றது கவனி, பாயில அடிக்கிறீங்களா? அதான் பார்த்தோம்ல, நீங்க சிங்கத்தை பத்தி பேசுறீங்க, நான் இருக்கக்கூடிய சிங்கத்தை பத்தி பேசுறீங்களா? சரி, இந்தியா மொத்தம் 4,62,00,000 ஆம்பளைங்களுக்கு இன்னும் கட்டிக்கிறதுக்கு பொண்ணு கிடைக்கல. ஆனா பெண்ணை பெத்த பெற்றோர் என்ன சொல்றாங்க, நீ வாய் துடுக்கா பேசினா உனக்கு மாப்பிள்ளை கிடைக்காது அப்படின்ற நிலவரம் அது கிடையாது. சரி, ஓகே ஓகே. அதாவது பெற்றோர்கள் தான் காரணமாக இருக்கிறாங்க. பிள்ளைகள் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க தயாராக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல நல்ல வலுவான ஒரு விஷயத்த சொன்னாங்க. இப்போ முதல்ல நம்ம ஆரம்ப விஷயங்களை ஒரு 2 விஷயம் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த செய்திக்குள்ள போயிடலாம். சரியா? அதாவது உங்க தரப்புல யாரு இல்லைங்க, அப்படி வரிசையா சொன்னா தானே கரெக்டா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான முறையிலே இந்த திருமணத்தை குறித்து பல செய்திகளையும் அதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த திருமணத்தை புறக்கணிக்கும் விதமாகவும் வரதட்சணை அதிகமாக எதிர்பார்க்கும் விதமாகவும் இந்த இளைஞர்கள் தான் இருக்கின்றார்கள் என்பதை குறித்து நாம் சொல்லும் பொழுது திருமறை குர்ஆனில் இருந்து ஒரு வசனத்தை பார்க்கலாம். சூரத் நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயம் 4வது வசனம், பெண்ணுக்குரிய மனக்கொடையை மனமோர்ந்து கொடுத்துவிட்டு மனம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இவர்கள் இந்த இளைஞர்கள் எது போன்று திருமணத்தை செய்கிறார்கள் என்றால், அதிகமாக வரதட்சணை யாராவது கொடுத்து விடுவார்களா? எந்த பெண் வீடு வசதியாக இருக்கிறது, மோட்டார் வாகனம் கொடுப்பாரா, கார் கொடுப்பாரா, பங்களாக்கள் கொடுப்பாரா, அசையும் சொத்து கொடுப்பாங்களா, அசையா சொத்துக்கள் கொடுப்பாங்களா, அப்படி என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அப்படி யார் எதிர்பார்க்கிறாங்க? இளைஞர்கள் தான் எதிர்பார்க்கிறாங்க. இளைஞர்கள் தான் அதிகமா எதிர்பார்க்காங்க. குறிப்பாக பார்க்கலாம். கன்ஃபார்மா சொல்றீங்களா? கம்ப்யூட்டருக்கு கிளிக் பண்ணிடலாமா? செக் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நாங்க இந்த திருமணங்களை குறித்து நாம பார்க்கணும்னாக்க ஒரு காலத்துல தெரியாம இருந்துச்சு. திருமணத்தை செய்வதற்காக வேண்டி வரதட்சணை ஒழிப்பு மாநாடு எல்லாம் நடத்தி இருக்கிறோம். அப்ப அந்த மாநாடுகளை எப்படி நடந்துக்கணும் என்றதெல்லாம் சொல்லி தர்றோம். ஆனா இந்த இளைஞர்கள் எப்படி இருக்காங்கன்னாக்கா, பிற மத கலாச்சாரங்களை அப்படியே இவர்கள் பின்பற்றுவாங்கன்னு அல்லாஹ் தூதர்கள் சொன்னாங்க. ஆனா இன்றைய நடைமுறை காலகட்டம் எப்படி இருக்குன்னாக்கா, பிற மத கலாச்சாரங்களும் திருமணங்களை பார்க்கறாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் மிக அழகாக சொல்லி காட்டுகிறது, பெண்ணுக்கு மனக்கொடையை கொடுத்து விட்டு இளைஞர்கள் திருமணத்தை செய்யுங்க சொல்லி காட்டுது. நல்ல ஒரு கரெக்டா சொல்றாங்க. இளைஞர்களுக்கும் வழிகாட்டுதல் திருக்குறான்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இளைஞர்கள் அதை என்ன செய்றாங்க, தவறுதலாக எடுத்துக்கொண்டு அவங்க தான் அதிகமாக விருப்பப்படுறாங்க. பெற்றோர்கள் விருப்பப்பட்டாலும் இளைஞர்களுடைய விருப்பம் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ முழுக்க பெற்றோர்கள்னு சொல்ல முடியாது. இப்போ பெற்றோர்கள் இளைஞர்கள் சொல்ல முடியாது. ஆனால் அதிகமாக காரணமாக இருப்பது இளைஞர்கள் தான்.
இது எந்த விதமான சொன்னால், இப்போ நம்ம வந்து இஸ்லாம் சொல்ல அடிப்படையில் தான் நம்ம திருமணம் பண்ணணும். இப்போ இஸ்லாமில் திருமணத்தை எப்படி சொல்லுதுன்னா ஒரு இபாதான்னு சொல்லுது. அது ஒரு வணக்க வழிபாடுகள் எப்படியோ நம்ம வந்து எப்படி தொழுகை நடத்துகிறோமோ அதே மாதிரி நோன்பு ஜக்காத் எப்படி இருக்கோ இந்த மாதிரி திருமணம் ஒரு இபாதத்து. ஆகையால் வந்து உங்கள் இஷ்டப்படியெல்லாம் நடத்த முடியாது. நம்ம தொழுகையை நம்ம இஷ்டப்படி செய்ய முடியுமா? நோன்பு வந்து நம்ம இஷ்டப்படி எடுத்து நடத்த முடியுமா? அப்படியெல்லாம் இல்லை. ஆகையால் வந்து இந்த திருமணம் என்பது நான் சொல்லி கொடுத்த அடிப்படையில், அல்லாஹ் ரப்பல் சொல்றான், என் தூதர் சொல்லி கொடுத்த அடிப்படையில் நீங்க திருமணம் செய்யணும். ஆகிய அளவு உங்க இஷ்டப்படி செய்ய முடியாது. இதுதான் சொன்னது. ஆனா இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்போ அவங்க வந்து இப்போ வந்து ஐடி கம்பெனியில் வெளியில ஒரு வெளிநாட்டு கம்பெனியில் வேலை செய்யறதுனால அந்த வேலை செய்யற இடத்துல வந்து அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மேல்நாட்டு கலாச்சாரங்களை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்படி செய்தால் நல்லா இருக்குமே, அவங்களுக்கு வந்து ஒரு பரபரப்பாக இருக்கணும். திருமணம் சொன்னால் வந்து எளிமையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பரபரப்பாக இருக்கணும், ஒரு காஸ்ட்லியாக திருமணம் இருக்கணும். இதுக்கு நிறைய இடத்துக்கு அவங்க போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு ஆடம்பர திருமணம் நல்லா இருக்கும். திருமணம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு வாட்டி தான் பண்ண போகிறோம், அது எப்படி இருக்கணும், வாழ்க்கை பூராவும் ஞாபகம் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் சொன்னால் இப்படி தான் பண்ணணும். ஒரு வாட்டி தான் பண்ண போகிறோம், அது நினைவுகளை வந்து நிற்கிற மாதிரி பண்ணிடுவோம். ஆமாம் ஆமாம். பெற்றோர்கள் வந்து தடையா இருப்பதில்லை. இப்ப யாரும் பெற்றோர்கள் பர்மிஷனே கேட்கறது இல்லை. இளைஞர்களே வந்து அவங்களே முடிவெடுத்துக்கிட்டு அவங்களே செய்யறாங்க. சமீப காலத்தில் இப்போ சமீபமாக நடந்த ஒரு திருமணம் எப்படி அவங்களுக்கே தெரியாத பெற்றோர்களுக்கு திடீர்னு என்ன இருந்தா அந்த மணமகன் பைக்ல வந்துடுறாங்க. இது பெற்றோர்களுக்கு தெரியாது, அவங்க நினைச்சிருக்க கூட மாட்டாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு. இப்போ என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்யறாங்கன்னா அதிர்ச்சியா பைக்ல எங்க வந்துட்டாங்க, பைக்ல வந்து அந்த திருமண மண்டபத்துல வர்றாங்க. மண்டபத்துல நடக்கு திருமணம், திருமண மண்டபத்துக்குள்ள பைக்ல வர்றாங்க. பெற்றோருக்கு தெரியாது, நீங்க சொல்றீங்க பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து அவங்களா முடிவெடுத்து அவங்க கேட்பாங்க. அவங்கள்ட்ட சில த்ரில்லிங் எல்லாம் பண்ணணும், இருக்கட்டுமே கேட்கட்டும். எல்லாம் த்ரில்லா பண்ணணும் சொல்லி யார் நினைக்கிறாங்கன்னு சொன்னா இளைஞர்கள் தான் நினைக்கிறாங்க. பெற்றோர்களோட பர்மிஷன் வந்து அவ்வளவு தேவையில்லை. யாரும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா நல்லா தெரியும். ஆகையால வந்து இளைஞர்கள் தான் புதுமையை எதிர்பார்க்கறாங்க, ஆடம்பரத்தை எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி வந்து புது பிதாத்துகளை உருவாக்குறாங்க. அதுக்கு இளைஞர்கள் தான் பெரிய காரணம். நல்ல இளைஞர்களுடைய தரப்புல நல்ல வாதங்களை வச்சிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, இளைஞர் தான் புதுசா உருவாக்குறாங்க. புதுவிதத்துல நீங்க என்ன புதுவிதத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பைக்ல வர்றதும் புதுவிதத்து தான், ஒரு ஆடம்பரமா வந்து பண்றதும் ஒரு புதுவிதத்தான ஒரு காரியங்கள் மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, போய் வித்தியாசமான காட்சிகளை எல்லாம் வந்து வாழ்நாள் ஒரு வாட்டி நடக்க போகுது, அது மறக்க முடியாம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், கக்கூசில் போய் நேற்று கல்யாணம் பண்ணிருக்கிறான். நேற்று பேப்பர்ல வந்து ரெண்டு பேரும் கக்கூசில் போய் கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தௌஹீத் ஜமாத்தினுடைய சேவை நிறுவனங்களில் ஒன்று தான் மதுரை திருமங்கலம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆண்கள் தாவா சென்று, அதே போல் அவனியாபுரம் பகுதியில் அமைந்திருக்கிற பெண்கள் தாவா சென்று. இந்த தாவா சென்று என்பது புதிதாக இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தேவையான மார்க்க அடிப்படைகளை கற்றுக் கொடுப்பது. இஸ்லாத்தில் உள்ள ஏதேனும் ஒரு அம்சத்தால் ஈர்க்கப்பட்டு அவங்களா விரும்பி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இதில் உள்ள ஏகத்துவ கொள்கை, ஓரிரை கொள்கையை பிடித்தோம், இதில் தீண்டாமை இல்லை, சாதி அடிப்படையிலான பாகுபாடு இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லா மக்களும் சமம் என்று குர்ஆன் சொல்கிறது என்று குர்ஆன் போதிக்கக்கூடிய இன்ன பிற கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டோ அவங்களா விரும்பி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அவங்க எப்படி தொழுகணும், எப்படி நோன்பு வைக்கணும், எப்படி இறைவனை வழிபாடு செய்யணும் எதுவுமே அவங்களுக்கு தெரியறதில்லை. அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுது ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு திருமங்கலத்தில் வைத்தும், பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு அவனியாபுரத்தில் வைத்தும் குர்ஆனை எப்படி ஓதுவது என்று இஸ்லாத்தில் அவர்கள் அடுத்தபடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய மார்க்க அடிப்படைகளெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இல்லமாகத்தான் இந்த 2 தாவா சென்டர்கள் இருக்கிறது. அதுபோக அவங்க இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு தங்களுடைய பழைய பேரை அவங்க மாற்றுவாங்க. அப்படி மாற்றும்போது அதை கெசட்டில் அரசிதழில் பதிவு செய்வது, அதற்குரிய ஏற்பாடை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இந்த தாவா சென்ற நாம் சிறப்பான முறையில் நடத்துவதற்கும் அவங்களுக்கு தேவையான மார்க்க ரீதியிலான புத்தகங்கள் வழங்குவது என்று அவங்கள கவனத்தில் கொண்டு நாம் சில பணிகளை நம்ம செய்கிறோம். இதையெல்லாம் செய்வதற்கு நீங்கள் தரக்கூடிய நன்கொடை தான் அடிப்படையானது, முக்கியமானது. இந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எவர் ஒருவர் நன்மைக்கு வழிகாட்டுகிறாரோ அவர் அந்த நன்மையை செய்தவர் போலாவார் என்று சொன்னார்கள். அதுபோல திருக்குர்ஆன் சொல்கிறது, ஒமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹா, அல்லாஹ்வை நோக்கி அழைத்து நல்லமல் செய்யக்கூடியவரை விட அழகிய சொல்லை சொல்பவர் யார் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். அப்போ இவர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய அம்சங்களை எடுத்து சொல்லக்கூடிய இந்த பணி அல்லாஹ்வால் பாராட்டப்பட்ட ஒரு பணி.
இந்த சேவையை தொடர்ந்து நாம் செய்வதற்கு உங்களுடைய பொருளாதார பங்களிப்பு மிக முக்கியமானது. இந்த வகைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தினை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள். அல்லாஹ் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827 இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 99503533 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7552777119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். இப்படி அந்த அளவுக்குலாம் என்ன செய்யுது, தண்ணிக்குள்ள போய் கல்யாணம் பண்றான். இதெல்லாம் எல்லாம் பெரியவங்கள உட்காந்து திட்டமிட்டு யோசிச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள போய் கல்யாணம் பண்ணணும்னு அவங்கள வந்து முடிவு பண்ணாங்க. அப்படிலாம் கிடையாது. இல்ல, இதை உருவாக்குறது யாரு? இளைஞர்கள் தான் அப்படின்னு சொல்லி இளைஞர் தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. பெரியவர்கள் தான் காரணம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப என்ன அப்படின்னு சொன்னால், திருமண வீடுகளில் ஏராளமான பிதுகத்துகள், மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள், வரம்பு மீறிய காரியங்கள்லாம் நடக்குது. முதலாவதாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பெண் பார்க்கும் படலம். அது திருமண விஷயங்கள் பயங்கரமா நடக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னா, பெண் பார்க்கிற விஷயத்துல பல காரியங்கள் நடக்கும். வேன் பிடிச்சிருவாங்க, வண்டியை பிடிச்சி யாரு எல்லாரும் யாரு எங்கே போறீங்க, நாங்கள் பெண் பார்க்க போறோம். பெண் பார்க்கறதுக்குன்னா 2 வேணா அப்படின்னு சொன்னா, இந்த 2 வேனை எடுத்துட்டு எல்லா வீட்டுக்கும் போயிடுறது, ஊர் ஊரா போடுறது. எல்லா ஊர்லயும் போய் என்ன, நான் பெண் பார்க்க போறோம்னு சொல்லி ஒரு பெரிய காரியங்களும் என்ன செய்ய நடக்கும். பெண் வீட்டாருக்கு அது ஒரு பெரிய சுமையா இருக்கும். இந்த மாப்பிள்ளையா செட் ஆயிருமா, இந்த மாப்பிள்ளை செட் ஆயிருமா, இதுக்கு ஒரு 5000, அதுக்கு ஒரு 10,000, இதுக்கு ஒரு 2,000, இப்படி செலவு பண்ணி பெண் குடும்பத்தாரில் பெரிய அளவுல கஷ்டங்கள்லாம் உள்ள சூழ்நிலைகள்லாம் இருக்கத்தான் செய்கிறது. அது சம்பந்தமான விவாத பொருளை நம்ம என்ன செய்வோம், முதலாவதாக எடுத்துக்கொள்வோம். பெண் பார்ப்பதில் ஏற்படக்கூடிய பிதுகத்துகள், மார்க்கத்திற்கு முரணான காரியங்களுக்கு காரணம் பெற்றோர்கள் அதில் இருக்கிறார்களா, பிள்ளைகள் அதில் இருக்கிறார்களா? பெற்றோர்கள் தான் அதில் இருக்கிறார்கள் என்று இந்த தரப்பினர்கள் என்ன செய்றாங்க, வாதிக்கிறாங்க. இந்த பெண் பார்க்கும் படலம் அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னால் ரொம்ப நவீனமாக யோசிக்கக்கூடிய நிலை இருக்கும். எப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் ஒரு பெண்ணை பார்ப்பதாக இருந்தான்னு சொன்னால் என்ன செய்யணும், 2 அம்மா அப்பாவோ அவர்கள் போய் பார்க்கணும். அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வேனு, அப்படி இல்லைன்னா இப்போது தாராஸ் வண்டியில் வந்து போச்சு. அது வேறையா, தாராஸில் வேலை வர கூட்டிகிட்டு போகிறது. சரி, இது முடிஞ்சிருச்சா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு வைங்களேன். போகிறது 2 பேர், அவன் கல்யாணம் மாதிரியே சோறு போடுவான். அதுக்கு கல்யாணத்துக்கு எப்படி சாப்பாடு போடுறோமோ பார்க்க தான் போறோம். இன்னும் பெண்ணை முடிவு பண்ணல, பேசல, அதற்கு என்ன செய்வான், அவன் கல்யாணத்துக்கு சாப்பாடு போடுற மாதிரி போடுவான். இவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, சாப்பாடு போட்டாச்சு எப்படியாச்சும் சரி பண்ணிடணும், வந்து சாப்பிட்டதுக்காவது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க என்ற நிலைக்கெல்லாம் போகும். அதுக்கப்புறம் இதோட முடிஞ்சிடுச்சான்னு பார்த்தா ஃபிக்ஸ் பண்றதுக்கு இன்னொரு நாள் போவாங்க. இது பொண்ணு பார்க்கக்கூடியது இதுல 2 வேனு போவோம். பெண்ணை ஃபிக்ஸ் பண்ண போவாங்க பாருங்க, அதுக்கு ஒரு 4 வேனு போகும். யாருன்னு அடையாளம் தெரியாத ஆட்கள்லாம் இவன் சொந்தக்காரங்க தான் அப்படின்ற மாதிரி அடிப்படையில் என்ன செய்யும் சொன்னா ஓடிக்கிட்டே இருக்கும். இது எந்த அளவுக்கு போய் முடியும்னு சொன்னா, கடைசியில் இப்போ இருக்க சூழ்நிலை எப்படி ஆகுதுன்னு சொன்னா, பெண்ணு பார்க்கதே கல்யாண மண்டபத்தில் வைக்கக்கூடிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. கல்யாண மண்டபத்தில் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக போயிருச்சு. எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு சொன்னா, பெண் பார்க்கக்கூடிய விஷயத்துல ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னா, 2 பேர் போவாங்க, போய் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி பொண்ணு ஓகேனா அப்புறம் பையன் இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க பெண் பார்க்க போறீங்கன்னா பையன் இடத்துல பிடிச்சிருக்கா இதோட முடிச்சுக்கலாம். சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயத்த எந்த அளவுக்கு ஊதி பெருசாகிறாங்கன்னு சொன்னா, அது ஒரு வழிமுறை மாதிரியே ஆக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட கொடுங்க. குல்லு மௌலூதின் எவ்வளவு அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தைகளும் புனிதமாக பிறக்கிறார்கள். அந்த புனிதமாக பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளை வளர்த்தாட்டக்கூடிய அந்த நிறுவனங்கள், முதல் நிறுவனம் தாய் தந்தையர், அடுத்ததாக
பள்ளிக்கூடம், அடுத்ததாக வந்து நமக்கு பள்ளிவாசல். இந்த 3 நிறுவனங்கள் அந்த பிள்ளையை வந்து வளர்த்தாட்டினால முதல் நிறுவனமாகிய அந்த தாய் தந்தையரைத்தான் அவர்களை வந்து கொண்டு செலுத்துகிறாங்க. கொண்டு செலுத்தக்கூடியவர்களுடைய ஆசை என்பது வந்து பேராசையாகுது. ஏன்னா ஒவ்வொருவருடைய பேராசை தான் அந்த குழந்தைக்கு வந்து ஊட்டப்படுகிறது. அந்த குழந்தை என்ன ஆகுது, என்னதான் வந்து நல்ல மார்க்கத்தில் வளர்ந்தாலும் நம்ம வந்து தௌஹீதை சொல்லி கொடுத்தாலும் அவர்கள் என்ன நிலை அடைகிறாங்க, எங்கள் அம்மா பாப்பா வந்து ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு தான் கடைசியாக கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதுனா, அன்றைய காலத்தில் வந்து ஒரு வசனம் அருளப்படுது, லன் தனலுல் ஃபிரஹத்தா துன்ஃபிக்கு ஒமா துஹிபுனா ஒமா துன்ஃபிக்குன்ட்டு. அந்த வசனம் அருளப்பட்ட உடனே வந்து கொண்டு வந்து பைலுகா தோட்டத்தையே கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட கேட்குறேன், இங்கே வந்து ரசூல்லா அந்த மார்க்கத்தை வந்து அறிமுகப்படுத்தி தமிழகத்தில் வந்து சஹாபாக்கள்லாம் இருந்திருந்தாங்கன்னா அந்த பைலுகா தோட்டத்தை கொடுத்தா என்ன நடந்திருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன நடந்திருக்குன்னா, பயிர்க தோட்டத்தை கொடுத்து எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டிருப்பாங்க. அந்த அம்மா ஓடி வந்திருக்கு. ஏன்னா ரசூல்லா இருக்கிறாங்களா, ரசூல்லா காலத்துல சகாபாக்கள் மாதிரி சகாபிய பெண்கள் அவங்க மாறிடுவாங்க. அவங்க வந்து அங்கே இருந்த மக்கள் மேன் மக்களாக இருந்தாங்க. நம்ம தமிழக மக்கள் தான் இந்த மாதிரி இருக்காங்க. அந்த பெண் வீட்டில் வந்து கசைக்கு புழிஞ்சு காசை வாங்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர நம்ம பிள்ளைக்கு உள்ள அழகுக்கும் இதுக்கும் வந்து செல்வத்துக்கும் நமக்கு உள்ள அந்த அறிவுக்கும் நம்ம வந்து அவங்கள்ட்ட காசு வாங்கினா என்னன்னு நினச்சி அந்த பெண்களுடைய சூழ்ச்சி தான் அதிகமாக வந்து இந்த மாதிரி தீய காரியத்தில் செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க. பேராசை, அவங்களுடைய பணத்தை நம்ம வந்து பெண்கள் தான் காரணம். பெண்கள் அதிகமாக இருக்காங்க. ஆண்கள் கூட வந்து அதிகமாக வந்து விட்டு கொடுத்துருவாங்க. ஒண்ணுமே தெரியாது. அந்த பெற்றோர் அந்த பெற்றோர்கள்ல வந்து பெண்கள் தான் முக்கியமா இருக்காங்க. இவங்க விட்டு கொடுத்துருவாங்க. சொல்ல வர்றோம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னன்னு நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, நாங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்ல. அன்றைய காலம் ஆண்கள் முதியவர்கள் உண்டா இல்லையா? பெரியவர்கள் ஆண்கள் வந்து அதிகமாக வந்து பெண்களுக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்கிறதுனால அவங்க ஒத்து போயிடுறாங்க. இவங்க தானே முக்கியமே. பெண்களுடைய சூழ்ச்சி தான் வந்து தலைப்பு என்ன, பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா அப்படின்னு சொல்லி எழுதிச்சிடணும். பெற்றோர்ல வந்து முன்னிலையா வகிக்கிறது வந்து பெண்கள் தான் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பெற்றோர்கள்ல வந்து பெண்களால வந்து நம்ம வந்து மார்க்கம் வந்து இதாகிட்டு இருக்கு. அதிகமாக இது மாதிரியான காரியங்கள் நடைபெறுவதற்கு பெண்கள் ஒரு ஊண்டுதோலாக இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் வந்து வரதட்சணை மாதிரியாக பேசப்படுகிறது அல்லது பெண் பார்க்கும் விஷயங்கள்னாலும் சம்பவங்கள் நடந்தாலும் அதுக்கு ஊண்டுதோலாக இருக்கிறது யாருன்னு சொன்னால் பெண் சமுதாயம் தான் இருக்குது. ஆண் என்ன செய்வான், அவனும் வேற வழி இல்லாமல் நீ சொல்லுமா, நீ பார்த்துட்டியாமா, நீ கேட்டியாமா, அந்த பிள்ளைக்கு அப்படி எப்படி எல்லாமே அது பின்னாடி தான் போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தகவலை பெண் பார்க்கும் படலங்களே ஆரம்பிச்சிருது அப்படிங்கிறாப்புல. நீங்கள் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண் பார்ப்பது சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து நமக்கு அழகான ஒரு வழிமுறையை ஒன்று காட்டி கொடுத்துருக்காங்க. என்ன வழிமுறை? ஒரு பெண் எதற்காக திருமணம் செய்யப்படுகிறாள்? 4 காரியத்திற்கு திருமணம் செய்யப்படுகிறாள். ஒன்று வந்து அழகிற்காக, ஒன்று வந்து செல்வத்திற்காக, ஒன்று வந்து குலத்திற்காக, இன்னொன்று வந்து மார்க்க விஷயங்களுக்காக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மார்க்க அறிவுள்ள பெண்ணை நீ திருமணம் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கொள், மறுமையிலும் வெற்றி பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அழகான முறையில் நமக்கு ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைய பெற்றோர்கள் வந்து மார்க்க அறிவுள்ள பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மகனை நம்ம ஒரு பெரிய ஒரு வசதியான ஒரு குடும்பத்தில் திருமணம் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம மகனுடைய வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு ஆப்போசிட்டாக போயிடுது. எப்படின்னா, ஒரு மார்க்க அறிவுள்ள பெண்ணை திருமணம் பண்ணும்போது அந்த பெண் வந்து மாமனாரை ஒரு பெற்ற தாய் தகப்பன் போல் வந்து நடத்துவாங்க. அந்த மாதிரி வந்து அழகான முறையில் அவங்க வந்து அல்லாஹ்வுக்கு நாளைக்கு பதில் சொல்லணுமே, தன்னுடைய கணவருடைய குடும்பத்தாருக்கு நம்ம பொறுப்பு, அந்த அடிப்படையில் வந்து நம்ம இருக்கணுமேன்னு சொல்லிட்டு இறைச்சத்தின் அடிப்படையில் அவங்க நற்காரியங்களை செய்வாங்க. அந்த குடும்பத்தார் நற்காரியங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி தூண்டுவாங்க. அப்படி இல்லாமல் வசதி வாய்ந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணும்போது அந்த பெண் வந்து எல்லா விதமான இவங்க கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே வந்து அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. திருமண மண்டபத்தில் வைக்கணும், சரி வச்சிடறோம். அப்புறம் வந்து ஆடம்பரமாக ஒரு 5000 பேர் சாப்பாடு போடணும், செஞ்சிடறோம். அடுத்து ஒரு 100 பவுன் நகை போடணும், செஞ்சிடறோம். எது கேட்டாலும் வரதட்சணை எது கேட்டாலும் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. திருமணம் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் வந்து உங்கள்கிட்ட இருந்து உங்களுடைய மகனை நான் வந்து விலைக்கு வாங்கிட்டேன்,
உங்கள்ட்ட இருந்து நாங்க வாங்கிட்டேன், 5 கிரவுண்ட் இடம் எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் நான் கொடுத்துட்டேன், பட்டா, ஆமா, இனி உங்க மகன் வந்து உங்களுக்கு சொந்தம் இல்ல, எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அவரை தனியா பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டு தனி கொடுத்தனம் நடக்கக்கூடிய எல்லாமே இருக்கு, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து அதுக்கு காரணம் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டும்தான். செய்தியை விட்டு அந்த விஷயத்தை ரசூல்லா காட்டி தந்த ஒரு வழிமுறையை சரியான முறையில் கடைபிடிக்காத பெற்றோர்கள் தான் இந்த விஷயங்களை செய்யறாங்க. அதனால் அவங்களும் பாதிக்கப்படுறாங்கன்றது நல்ல அருமையான ஒரு செய்தியை முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 காரணத்திற்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொன்னாங்க. ஒரு அழகுக்காக, அவருடைய குலத்திற்காக, அவருடைய பாரம்பரியத்திற்காக, அவருடைய மார்க்கத்திற்காக. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, மார்க்கத்து உள்ள பெண்ணை தேர்வு செய்து வெற்றி அடைந்து கொள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. துன்கஹு மருஅத்துன் அர்பவுன், ஒரு பெண் 4 காரியத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொன்ன அந்த விஷயத்தை அவங்க சொல்றாங்க. இப்போ அது வந்து நடைமுறையில் இல்லை. அப்படி நடைமுறையில் இல்லை அப்படின்னு சொன்னா இது பெற்றோர்களா இளைஞர்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. வந்து பொண்ணு பார்க்கும்போது பொண்ணு பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கிறது யாரு? இளைஞர். அங்கே வேலையே இல்லை. அவர் மாப்பிள்ளையே வந்து வரமாட்டார். சொல்ல போனா பார்த்துட்டு போறதோட சரி, பிடிச்சிருக்க பிடிக்கலங்கிறதோட சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அங்க பேசக்கூடியது யாருன்னு ஒண்ணு வருது இல்ல. ஆனாலும் நீங்க என்ன சொல்றீங்க, அது இளைஞர் தான், இவன் சொல்லிதான் அனுப்புறான். இவன் சொல்லி எனக்கு வீடு வேணும், வாசம் வேணும், அது வேணும், அழகு வேணும், அது வேணும் சொல்லி அனுப்புறதுனால அந்த அம்மா போய் கேட்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுங்க.